எடுத்து வை. நல்லா பிடிச்சா கீழ விட்டுற கூடாது பாப்பா. விட்டுறாதீங்க. வச்சிட்டே எடுக்க வேண்டியதா. வரணும்னா அவ கால்ல வந்து சரிட்டு தான தூக்கிட்டு வரணும். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. Hey guys, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 2 ஆஃப் வளகாப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்ட் 1 செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 2ல் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, மடி நிறச்சி கூப்பிட்டு போவாங்கள்ல. ஸோ எங்கள் அக்கா வந்து மடி நிறச்சி இந்த குழந்தைங்களெல்லாம் ஆப்போசிட் வர வைக்கிறது, இந்த மாதிரி வளகாப்பில் என்னென்ன நடக்குமோ எல்லாமே நம்ம வந்து பார்ட் 2ல் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அக்காவை வந்து நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. அதுக்கு என் மச்சான் அடித்தான் பாருங்கள் ஒரு ஃபன்னு. என்ன சொல்லியிருக்கா அது வீடியோவில் இருக்கும், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. அது அவங்களுக்கு அக்காவுக்கு தெரியாது, ஆனால் அந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்க. மச்சான் என்னை மன்னிச்சிரு, நான் அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிட்டதில். அதில் வந்து கட்டில் உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஒரே குஷி இருங்க. இந்த வீடியோ பார்த்து அக்கா நல்லா 4 குத்தி விட்ருக்கேன். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு, ஏன்னா நமக்கு வந்து செப்டம்பர் 30 பாப்பா பர்த்டே அந்த ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கிறதுனால என்னால் பார்ட் 2 உடனே எடிட் பண்ணி போட முடியல. ஸோ இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணலன்னா இப்போமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 13 days தான் இருக்குது, அதுக்குள்ளே ஆஃபர்ஸும் முடிஞ்சிடும், அந்த கோல்ட் காயின் கிவ் அவேயும் முடிஞ்சிடும். ஸோ செப்டம்பர் 30 நம்ம கோல்ட் காயினுக்கு குழுக்கள் முறையில் எடுக்க போகிறோம். கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் டிஎம் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கூப்பன் நம்பர் கொடுத்துருவேன். பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழுக்கள் இருக்கும். ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பிடிச்சா கீழ விட்டுற கூடாது பாப்பா. விட்டுறாதீங்க. அடி பிடிச்சு அடி நீ நவுண்டே. அடுத்தலவா கொஞ்சம் தாங்க. அமௌண்ட் வச்சிட்டு வாங்க. உடுங்க. ஊருக்கு கிளம்பலாம். ஒரு மாவுகளை ஒரு வாரம் சாப்பாடு நல்லபடி ஸ்ட்ராங்க. கீழே விழுந்துடக்கூடாது. கவர் வாங்கி தட்டி வச்சுக்கோ. ஸோ கைஸ் இப்போ அவங்களுக்கு வந்து மடி நிறச்சி கூட்டு போகிறோம், நம்ம வீட்டுக்கு தான் கூட்டு போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் அக்கா வந்து இப்போ என்னோடய வீட்டுக்கு வராங்க மடி நிறச்சி. ஸோ நான் சொன்னல, நான் தான் உருத்தான தாய் மாமா அப்படின்னு. ஸோ என் வீட்டுக்கு தான் வராங்க, நான் தான் மடி நிறச்சி கூட்டு போகிறேன். இப்போ என்னோடய கழுத்தில் வந்து என் செயினை காணும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. செயினில் பார்த்துட்டு எனக்கு என்னோடய கழுத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, என்னடா வெறும் மொட்டை கழுத்தாக இருக்கேன்னு. ஸோ சில்வர் செயினாச்சும் இருந்தால் போட்டிருப்பேன். எங்கள் ஃபங்க்ஷனில் ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இந்த எடுத்து வைக்கிறது, சமையல் பரிமாறுறது சாப்பாடு பரிமாறுறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா அதில் செயின் லைட்டாக ஒரு பீடு அத்துருச்சு. யார் கண்டுபட்டுச்சோ தெரில, அத்து போச்சு. அதனால் நாளைக்கு போய் அதை பற்ற வச்சுட்டு வரணும், இல்லைனா அதை போட்டுட்டு வேறு மாடல் செயின் எடுக்கலான்னு பார்க்கேன். கொழுந்தியா வர, இது வந்து ஒரு கொழுந்தியா, இவ பேர் செல்வி. அது இன்னொரு கொழுந்தியாவோட பொண்ணு ஆரா. ஆமாம், அது அவரோட அப்பா. என்ன திறக்கணுமா? ஆமாம், நான் பைத்தியம்தான். உனக்கு அத்தானா இருக்கல, நான் பைத்தியம்தான். மெதுவா மெதுவா
அம்மா சேர்க்க போடு. மெதுவா பிடிங்க, கை பிடிங்க. நான் எடுக்கடா. கீழே போடு. செல்வி வா, நீ வா. இங்க இங்க போங்க போங்க. கதவு திறந்தா இருக்கு. ஏத்தப்பல வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சா குழந்தைங்களா? ஸ்னேகாக்கா வீட்டுக்குள்ள அம்மா போகல எப்படி அரா ஆரம் எதுக்கு கூப்பிடுறீங்க? எங்க ஆரம் ஆரம் எங்க போய் அப்பா பாரு ஆரா அழாதீங்க மைனி, மைனி அழாதீங்க, பாத்துக்கலாம். அழாதீங்க மைனி, நாளைக்கு வந்துடலாம். गाइस நீங்க எல்லாரும் போறீங்களா கூட? நீ யாரு? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. 2000 years later. ஸோ கைஸ் மைக் வந்து சட்டக்குன்னு கீழே விழுந்துருச்சு பட்டனு. ஸோ கைஸ் நம்மளோட அக்கா வளகாப்பு வீடியோஸ் வந்து இதோட முடியுது. ஸோ வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு. அக்காவும் ரொம்ப ஹாப்பி. ஸோ வீட்டுக்கு வந்தாங்க, வந்துட்டு நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணாங்க. அக்காவுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து காலையில் அக்கா ஊருக்கு பார்த்து கிளம்பிட்டாங்க. ஊருக்கா அவங்க வீட்டை பார்த்து போயிட்டாங்க. என்னடி ஏதோ கையில் வச்சுட்டு நிற்க, ஊட்டி விட போறியா? ரசமா நல்லா இருக்கு. ரசம் மீன் முட்டை மூணுமா? சரித்திராக்கு ஹெல்த்தியாக கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் கடைசியில் உள்ளதை எனக்கு ஊட்டி விட்ருவா என் முன்னாடி. என்னடி? எஸ். ஸோ வளகாப்பு எல்லாமே முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு 2 months நம்மளோட இன்னொரு குட்டி உசுறு வரப்போகிறத விளாக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்னும் 2 months வரும். நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். எப்போ வருவான், அவனுக்கு ஒரு மாமனா நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஈகராக இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரித்து சேட்டை தான் ரொம்ப பண்ணிகிட்ருக்கா. ஏழு சேட்டை என்ன எந்தி இந்த மடத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இன்னொரு 3 நாள் வேணும் போல். ஏன்னா இப்போ எங்களுக்குமே செகண்ட் பேபி பிளான் இருக்குது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 years ஆயிடுச்சு. ஆனால் பார்த்துக்கிறதுக்கு இப்போ நானும் ஸ்னேகா மட்டும்தான் இருக்கோம். அண்ட் ஸ்னேகாவோட அம்மா. அதுக்குன்னு எல்லா நேரமும் 24 hours அங்கே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா பார்க்க முடியும். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறனால செகண்ட் பேபிக்கு இப்போதைக்கு பிளான் இல்லை. பார்ப்போம், கடவுள் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே, உருட்டா செகண்ட் பேபி பிளான்ல கிடையாது. ஒன்றும் கிடையாதா? ஒண்ணுமே கிடையாது. அப்போ எப்போ செகண்ட் பேபிக்கு? ஃபர்ஸ்ட் பேபிக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வயித்துல பாப்பா இருக்கும்போது ஒரே அழுக. இனிமே வந்து நல்லா ஹாப்பியா எப்போ மைண்ட் செட் இருக்கோ எல்லா பிரச்சனையும் தூர போட்டு எப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஜாலியா சந்தோஷமா இருக்கும். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ரொம்ப அழுது அது பிறந்து சிரிக்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஏன் சரித்து சிரிக்கவே மாட்டேங்கா, ஏன் அவங்க பாப்பா சிரிக்கவே மாட்டேங்கா. நம்ம என்ன இதுல இருக்கோமோ அதுல மட்டும்தான் பேபியும் சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே சரித்திரா கத்ரா. நீங்கள் நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் மெம்பர் அவ்வளோனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு நம்ம பிராண்ட் ரூல்ஸ் சேனல் மெம்பர் ஆயிருங்க. நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை, சேஸ்.